இதுவார் இந்த மாதத்திலும் ஐ நீட் டு கண்டினியூ லிட்டில் பிட் ஆஃப் த லாஸ்ட் மந்த் டாபிக். கடந்த மாதத்திலே விட்டது அது இன்னும் முடிவில்லாமல் இருக்கிறபடியினால் டில் த லெந்தன் டேஸ் February 18 we will start லெந்தன் டேஸ். அந்த நாட்களிலே நாம் சிலுவை தியானத்திற்கு சொல்லுவோம். அது வரைக்கும் இந்த அவர் பெரியவர் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். Matthew chapter 12 verse 42. தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆகையால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழும்பி நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஆண்டவர் தன்னை பெரியவர் என்று சொல்லிக்கொள்ளு சில காரியங்களை ஒப்பீடு செய்து காண்பிப்பதற்கு காரணம் நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று வருகிறது. நம்முடைய பூமியில் வாழ்கின்ற அத்தனை நாட்களுக்கும் நாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கின்ற நாள் ஒன்று வருகிறது. அந்த நாட்களிலே குற்றம் சாட்டுகிறவன் எழும்பி நின்று குற்றம் சாட்டாதபடிக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமாக பிதாவாகிய தேவனின் சித்தத்தை நிறைவேற்றுகின்ற நாட்களாக இருக்கும்படியாக ஒரு எச்சரிப்பின் சத்தமாகவே பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான பரிசுத்தவான்களை பழைய ஏற்பாட்டிலே தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டு பெரும் காரியங்களை செய்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இயற்கை அப்பாற்பட்ட ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் காலங்கள் நிறைவேறின பொழுது அவர்கள் தேவனை விட்டு தூரம் சென்று தேவனுக்கு ஏமாற்றம் அளித்த ஒரு ஜீவியத்தை வாழ்ந்ததையே நாம் பார்க்க முடியும். அதே போல்தான் சாலமோன் பெரிய ஞானத்தை உடையவனாய் இருந்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு பெரிய ஞானத்தையும், இதற்கு பிறகு உனக்கு முன்பாக யாரும் முன்னிற்காத ஒரு ஞானத்தை தருகிறேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அவனை கனப்படுத்தினார் என்பதை கடைசி வாரத்திலே நாம் பார்த்தோம். 2 முறை தேவன் தரிசனமானார். ஒன்று அவன் ஜெபித்த பொழுது ஜனங்களை நடத்த வேண்டும் என்கிற இருதயத்தை கேட்ட பொழுது தேவன் தரிசனமானார். 2வது அவர்கள் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணின பொழுது தரிசனமாகி அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, உனக்கு நான் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இதன்படி நீ செய்வாயே, ஆனால் நான் உன்னோடு கூட இருந்து இந்த ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று சொன்ன 2வது பதிவை சென்ற வெள்ளிக்கிழமை நான் மங்காப் சபையில் பேசினேன். யூடியூபில் உண்டு. தொடர்ச்சியாக பார்க்கிறவர்கள் உங்கள் தியானத்தை நீங்கள் தொடரலாம். இன்றைக்கு தென் தேசத்து ராஜஸ்திரி தேடி வந்த பொழுது நடந்த காரியங்கள் என்ன? அவள் எதை குறித்து ஆச்சரியப்பட்டாள்? அவள் எழும்பி நின்று குற்றம் சாட்டுவாளாமே. அப்படி என்றால் எந்த காரியங்களில் அவள் சாலமோனிடத்தில் ஆச்சரியப்பட்டால், எப்படிப்பட்ட காரியங்களை அதை காட்டிலும் மேன்மையாக தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார்? ஏனென்றால் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்போ சாலமோனுக்கு கற்றுத்தராததை எதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்தார்? சாலமோனுக்கு பிரசங்கிக்கப்படாத ஒன்றை தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன கற்றுத்தருகிறார் என்ற கோணத்திலே இந்த நாளின் தியானத்தை நாம் கொண்டு செல்லலாம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான பொழுது அவள் விட்டுக்கதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் எதுக்கு வந்தா சோதிக்க வந்தா. உன்னை சோதிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. பல விதத்தில் சோதனை வந்துச்சு. நான் நினைச்சேன் பிசாசு தான் சோதனைக்காரன். நீ ராஜஸ்திரியும் சோதனைக்காரியாக தான் வாரா. குவீன் ஆஃப் சேபா அப்படின்னு எழுதியிருந்துச்சு. நம்ம சேபாவின் ராணி அப்படின்னு என் மனைவியை பார்த்து சொன்னேன், நீனும் சேபாவின் ராணியோ, என்னை சோதிக்க வந்தாயோ? நல்லா கவனி. பிகாஸ் மை ஒய்ஃப் நேம் இஸ் ராணி. டோன்ட் மிஸ்டேக் மீ. அப்போ சோதிக்கும்படி அவளுடைய நோக்கம் சாலமோன் தேவனோடு கொண்ட ஐக்கியம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஞானம், இந்த 2ஐயும் சோதிக்கும்படியாகத்தான் அவள் வருகிறாள். சில ஜனங்கள் உங்களிடத்தில் வருவதுண்டு, சில புதிய ஐக்கியங்கள் உண்டாவதுண்டு. நோக்கம் என்ன? நல்லா கவனிங்க.
ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வென் யூ மேக் த ஃபெலோஷிப் வித் அதர்ஸ். மற்றவர்களோடு கூட ஐக்கியம் உண்டு பண்ணும் பொழுது, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாக்கும் பொழுது என்ன நோக்கத்தோடு கூட அவர்கள் வருகிறார்கள்? அது லவ்விங் யுவர் வெல்ஃபேர், உங்களுடைய நலத்தை விரும்புகிறார்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் பெரிய அன்பு இல்லை. அந்த நோக்கத்தோடு கூட வருகிறார்களா? உங்களுடைய வாழ்வு உயர்ந்திருக்க வேண்டும், நீங்கள் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த ஐக்கியம் தொடர்கிறதா? இல்லை உங்களை பயன்படுத்தி உங்களை தவறாக மிஸ்யூஸ் பண்ண நினைக்கிறார்களா என்பதை வைத்து உங்களுடைய ஐக்கியத்தை கட்டுங்கள். சேபாவின் ராஜஸ்திரி பரிவாரங்களோடு கூட வந்தாள். ஆனால் அவள் வந்தது சாலமோனை சோதிப்பதற்கு. அவள் வந்ததோ சாலமோனை கட்டுமையான கேள்விகளினால், வெடுகதைகளினால் அவனை சோதிக்க வந்தாள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. என்ன நடந்தது? அடுத்த வசனம். மிகுந்த பரிவாரத்தோடும் அந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தால் அவள் சாலோமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். She talk about everything. எருசலேமுக்கு வந்து அவள் மிகப்பெரிய பரிவாரத்தோடு கூட வந்தால். She brought gold, she brought diamonds, she brought spices. அப்படிதானே எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்துவை எதிர்கொண்டு வந்தபோது பிறக்கும்போது பொன்னையும் வெள்ளை போலத்தையும் தான் என்ன செஞ்சாங்க? சேம் பிக்சர் ஆஃப் சாலமோன். ஓகே, பட் இங்கே வளர்ந்த பிறகு அங்கே குழந்தையாக இருக்க பிறகு அப்போது இட் கேம் வித் அ கிரேட் ட்ரெஷர். சாலமோனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே பெருசு கிடையாது. ஏன்னா சாலமோன்ட்டு இருந்தது, இவா கொண்டு வந்தது வேதத்தின்படி 5000 கிலோ தங்கம். எவ்வளவு? 5000 கிலோ தங்கம். ஒரு ராஜஸ்திரி வரமாட்டேங்கலாண்டவரே. ஓகே, ஸோ 5000 கிலோ தங்கம். ஆனால் சாலமோனுக்கு வந்தது எவ்வளவு? வருஷம் வாசிக்கலாம் 15வது வசனம். ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறைய இருந்தது. அப்படின்னா எவ்வளவு? 66 தாலந்து நிறையா இருந்ததுன்னா ஒரு தாலந்துன்னா எவ்வளவு? கேத்தலிக் வேதம் வாசித்தீங்கன்னா நல்லா வாசிக்கங்க. அதனால தான் அதை வாசிக்கிறதுக்கு காரணம், ரொம்ப அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. 27,000 கிலோ, கிட்டத்தட்ட 6.5 டன். சாலமோனுக்கு வந்த தங்கம் மட்டும் 27,000 கிலோ ஒரு வருடத்திற்கு. அப்போ 5000 கிலோ நத்திங், அப்படி தானே? 5000 கிலோ நத்திங். வாட் அ richness God gave him. எவ்வளவு பெரிய ஞானம். பட் வாட் இஸ் த ரிசல்ட்? He wasted everything. That's why we need somebody greater than Solomon. சாலமோனை காட்டிலும் பெரியவர். But nothing is too hard for Solomon. 3வது வசனம். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். Solomon answered all her questions. Children, underline the word. We answer all the questions. That must be our goal. We have to get ready to answer everything. That's why we need divine wisdom. அதனால தான் பரத்திலிருந்து வரும் ஞானம் தேவை. We have to tackle all the situation. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அத்தனை சூழ்நிலைகளிலும் பேசுவதற்கும் பதில் கொடுப்பதற்கும் உண்டான ஞானத்தை தேவன் தர வேண்டும். You may face the hard people, you may face the smooth people, you may face the ordinary people. Whatever may be the personality we are facing, doesn't matter. We should be ready to answer everyone. Don't shake in front of anyone. If the policeman stop, you should have wisdom how to talk to them. Whether we are right or wrong, that is secondary, but don't be afraid, ready to talk to them. You may face the judges in the life. நீதிபதிகளை ஃபேஸ் பண்ணாலும் don't worry, face. Because ஏனென்றால் சாலமோனை காட்டிலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். சாலமோனை காட்டி இவருக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி கேட்டார்கள் அல்லவா? So we are the child of Jesus Christ. We are leading our life
In Jesus Christ, we must ready to answer everyone, but in humbleness, in politeness. No pride answers. இல்லைங்க நீங்கள் ஸோ நத்திங் ஹார்ட். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த ஞானம் அப்படி இருந்துச்சு. அவனுக்கு எதுவுமே கடுமையாக தெரில. சில காரியங்களை 8 காரியங்களை சாலமோன் இடத்துல அவள் பார்க்கிறாள். இப்போ வாசிக்கலாம் 10ஆம் அதிகாரம் 4, 5, 4 and 5. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும். நம்பர் 1 is wisdom. All the wisdom, பல்வகை ஞானம். He was wise in every department. He was wise in all the concepts. எல்லாவற்றிலும் ஞானமுள்ளவாய் இருந்தார். I need to educate the church sometime about the wisdom. So later I will come for that. தொடர்ந்து வாசிப்போம். அவன் கட்டின அரமனையும். Second, the house what he constructed for him it's palace. அவனுக்கு அது அரண்மனை, நமக்கு வீடு. நான் சிலர் வீட்டுக்கு வந்தாலே சொல்லிடுவேன், தெய்வ தயவோடு கட்டியிருக்கீங்களா இல்லை வேறு எதுக்கும் கட்டியிருக்கீங்களா? நீ ஒரு சகோதரன் இடத்துல சொன்னேன், நீங்கள் மொத்தமே 4 பேர், அது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, வருஷத்தில் 30 நாள் தான் வரீங்க. டோன்ட் டேக் த செகண்ட் ஸ்டோரி. கீழேயே 2 பெட்ரூம் வச்சாச்சு, 2 பாத்ரூம் வச்சாச்சு, பிக் ட்ராயிங் ரூம், கிச்சன், டைனிங் ரூம், ஹால் எல்லாம் வந்துச்சு. இட்ஸ் லாங் ஹவுஸ். இதையே க்ளீன் பண்ண பராமரிக்க உங்கள் ஒய்ஃபால் முடியல, மேலே போயிட்டு வர்றது கஷ்டம், வேண்டாம், சேவ் சம் மணி அப்படின்னா. பட்டு பக்கத்து வீட்டை பார்த்து மேலே கிட்டத்தட்ட 3ஆவது வருஷம் இது வரைக்கும் மேல் வீட்டுக்கு வாங்கின கடனை விட்டு வெளியே வரல. இவன் now they say 3 வருஷம் ஆகுது, மேலே யாரும் போய் இருக்கலை, அப்பப்போ போய் தூசி தட்டிட்டு வர வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான் வேலை, நாட் யூட்டிலைஸ்ட். நல்லா கவனிங்க. we need house to live, not to show up. நம் வாழ்வதற்கு ஒரு வீடு தேவை, மற்றவர்கள் பார்ப்பதற்கு அல்ல. ஓகே, அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நரிகளுக்கு உண்டு, தகவலான் குருவிகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரன் சாலமோனிலும் பெரியவருக்கு இப்படி அரண்மனை கிடையாது. அரண்மனை, பி கேர்ஃபுல், டோன்ட் பி ஸ்னார். ரொம்ப கவனமாக இருங்க. நான் பின்னாடி வரேன் டீட்டெயிலாக. இப்போ சைடு ஹெட்டிங்கில் தான் போகிறோம். அடுத்த வசனம். அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும். தென் இஸ் டேபிள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள். பந்தி வீட்டில் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். அடுத்தது, அவன் ஊழியக்காரன் வீடுகளையும். யார் வீடு? அதனால தான் உங்கள் வீட்டையும் பற்றி பேசினேன். ஓகே, இல்லைன்னா பேச மாட்டேன். பட் ஐ டோன்ட் நோ வாட் யார் வீடுமே எனக்கு தெரியாது, எப்படி இருக்கிறீங்க, எப்படி வாழ்கிறீங்கன்னு. கத்த நல்லவர். வாசிப்போம். அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும். அவனுடைய வேலைக்காரர்களுடைய வரிசையையும். அவர்கள் வஸ்திரங்களையும். இந்த யூனிஃபார்ம் ஆஸ் ஹிஸ் சர்வன்ட். அவனுடைய வேலைக்காரர்கள் கூட நல்ல வஸ்திரம் எடுத்திருந்தாங்க. சர்ப்ரைஸ் at the wearing of his porters in the palace. அவனுடைய பானபாத்திரக்காரரையும். அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும். Then the house of God. There are 8 things surprise. 8 காரியங்கள் சேபாவின் ராஜஸ்திரியை ஆச்சரியப்படுத்திற்று. அவள் ஆச்சரித்து பேச்சற்று போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதானே அந்த வசனம். ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். சொன்னவங்க பாதி கூட எனக்கு என்ன செய்யல, சொல்லலை என்று ஆச்சரியப்பட்டாள். தேவன் செய்கின்ற காரியம் ஆச்சரியமாயிருக்கும். பார்ப்பதற்கு ஆச்சரியமாயிருந்தது, அது கர்த்தராலே ஆயிற்று.
அது கர்த்தராலே ஆயிற்று. யுவர் ஃபியூச்சர் வில் பி சர்ப்ரைஸ். உன் எதிர்காலம் ஆச்சரியமாக இருக்கும். அது கர்த்தராலே ஆகும். அது கர்த்தராலே. ஏன்னா சாலமோனிலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். சாலமோனிலும் உலகத்தில் சாலமோனை போல ஞானவானும் இல்லை, ஐஸ்வர்யானும் இல்லை. அவனை காட்டிலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஸோ வாட் அ லைஃப் வி ஷுட் லீட். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். நான் இப்போ முதல் காரியத்தை மட்டும் சொல்கிறேன். பல்வகை ஞானம், ஆல் த விஸ்டம் ஆஃப் சாலமோன், ஆல் த விஸ்டம் ஆஃப் சாலமோன். நல்ல கவனிங்க. இயேசுவானவரும் ஞானத்திலே வளர்ந்தார். லூக்கா 2:52 அதான் என்ன சொல்லுது? லூக் சாப்டர் 2 verse 52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஞானத்தில் அதிகமாய் விருத்தி அடைந்தார். மற்ற காரியங்கள் நான் ஏற்கனவே பேசிட்டேன். முதல் எபிசோடில் அவர் பெரியவருங்கிறதுல பேசிட்டேன். கொஞ்சம் அந்த வசனத்தை மட்டும் காமிக்கிறேன். சாலமோனை போல இயேசுவும் ஞானத்திலே அதிகமாய் வளர்ந்தார். அங்கே ஒரு நாள் ஜெபித்தான். இட் கிவன் அஸ் அ கிஃப்ட். அவனுக்கு ஒரு ஈவாக அது என்ன செஞ்சது? கொடுக்கப்பட்டது. பட் இயேசு கிறிஸ்துவுக்கோ he was growing and growing and growing in wisdom. This is what we need. That's the difference. முன்னாடி இருந்து ஞானம் இருந்துச்சு, ஆண்டவர் நடத்தினார். இன்னைக்கு I heard from many godly sisters. அநேக தேவ பிள்ளைகள் சொல்கிறது, வாலிப நாட்கள் I am number 1 in Bible queues. வாலிப நாட்களில் I am number 1 in prayer. I am there in all the fasting prayer. எல்லா பாஸ்டிங் ப்ரேயர்லையும் எல்லா பிபிலிக்கல் கான்டெஸ்ட்லையும் நான் இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் ஐ லாஸ். யூ டிடின் அப்டேட் யுவர் நாலேஜ். ஞானத்தை வளர்த்து கொள்ளவில்லை என்று தைரியமாய் சொல்லுவேன். எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப் யூ நீட் டு க்ரோ இன் விஸ்டம். அதனால தான் அதிகமாய் அவர் விருத்தி அடைந்தார். அப்டேட் யுவர் ஃபீல்ட், அப்டேட் யுவர் நாலேஜ். நல்ல கவனிங்க. நான் இந்த தேசத்துக்கு வந்த புதுசில் டச் மொபைலே கிடையாது. அப்படி தானே? இப்படி ஒரு நோக்கியான்னு ஒன்று உண்டு. அதுதான் எல்லார் கையிலையும் இருக்கும். பணக்காரன் கையிலலாம் அதுதான் இருக்கும். அப்படி தூக்கி விடுவாங்க, அதுக்கு ஒரு பின் இருக்கும், அதை வச்சு இப்படி பண்ணுவாங்க. எல்லாமே பட்டனில் தான் மேலேயும் கீழேயும் போவோம். இன்றைக்கி மொபைல் ஃபோன் எங்கே இருக்குது? இட்ஸ் அப்டேட்டட். இன்னும் தானே? டிவி கூட பார்க்குறது கிடையாதுல்ல. இப்போ நம்ம எல்லாம் சின்ன டிவி தானே பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் எல்லோரும் கண்ணும் போச்சு. ஓகே, இப்போ நம்மெல்லாம் சின்ன டிவி தான் முன்னாடி டிவி பார்த்துட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்து படுடா அப்படின்னா, இப்போ படுத்துக்கிட்டே டிவி பார்க்கலாம். இப்போ படுத்துக்கிட்டே என்ன செய்யலாம்? டிவி பார்க்கலாம். அப்டேட்டட். ஸோ நம்ம அப்டேட் பண்ணிட்டோமா இல்லையா? இப்போ ஆமாம், ஆர்டினரி மொபைல்லேருந்து இப்போ ஸ்மார்ட் டச் மொபைலுக்கு என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம். அப்டேட் பண்ணலன்னா முடியாது. உங்கள் சிவில் ஐடி எங்கே இருக்குது? சிவில் ஐடி எங்கே இருக்குது? போலீஸ் ஃபைன் போட்டால் இதில் வருது. எல்லாமே அந்த கூண்டுக்குள்ளே தான் இருக்குது. இன்டர்நெட்டும் இல்லாமல் முடியாது. ஒரு நாள் இன்டர்நெட் கட் ஆச்சுன்னா எல்லாம் போச்சு. அப்புறம் அது ஓப்பன் ஆகாது. ஏர்போர்ட்டுக்கு போகும்போது இன்டர்நெட் இருக்கணும், வரும்போதும் என்ன இருக்கணும்? இன்டர்நெட் இருக்கணும். அப்போ தான் விடுவான் காலம். டிட் யூ அப்டேட் பண்ணாமல் பலர் போடுற பாடு இருக்க. போய் நிற்காங்க லைனில், பாஸ்வேர்டு போடுங்க. பாஸ்வேர்டுன்னா அது உனக்குரியது, இன்னொருத்தனுக்கு தெரியக்கூடாது. அதுக்கு பேர் பாஸ்வேர்டு, ரகசிய எண். அதுக்கு பேர் ரகசியத்தை நம்ம அப்டேட் பண்ணி தான் நம்ம போட்டுருவோம்ல. நம்ம அப்டேட் பண்ணியிருந்தா நம்ம போட்டுருவோம்ல. அப்டேட் பண்ணியிருக்கோமா? நல்லா கவனிங்க. ஸோ அப்டேட், ஆல்வேஸ் அப்டேட் இன் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். நீ விரும்புறியோ விரும்பலையோ, அஞ்சு கிறிஸ்துன்னு சொல்கிறியோ நல்ல கிறிஸ்துன்னு சொல்கிறியோ, அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அப்டேட் பண்ணி தான். எனக்கு தெரியும் ஏடிஎம் கார்டு வாங்க மாட்டேன்னு சொன்ன ஆட்கள்லாம். ஏன்னா ஏடிஎம் கார்டில் சிப்பு இருக்குன்னாங்க. ஏடிஎம் கார்டு இல்லாமல் இன்றைக்கி முடியுமா? பேங்க் போனால் ஃபஸ்ட் கியூஆர் கார்டு, அப்படி தானே? சிப்பு இல்லாத கார்டு எங்கே இருக்குது? எல்லாமே சிப்போடு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. சிப்பு கார்டில் வர்றது தப்பு இல்லை, மூளையில் தான் வைக்காத. மூளையிலேருந்து என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. அது ஏன்னா அது தெய்வ நாளையும் அதை கிராக் பண்ணாத தேவையில்லாமல். அவ்வளோதான். நல்லா கவனிங்க. டிட் வி அப்டேட் பண்ணியிருக்கோமா? நல்லா கவனிங்க. அப்டேட் யுவர் நாலேஜ் இன் ஆல் த ஃபீல்டு. எல்லா இடத்துலையும்
ஒருத்தர் வந்து சொன்னார், பிரதர் எனக்கு பேங்க்கில் 7 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு. என்ன பிரதர் செஞ்சுருக்கியா? அப்படியே கிடக்கு. எத்தனை வருஷமாக கிடக்கு? 3 வருஷமாக கிடக்கு. கிடக்கு 3 வருஷமும் எஃப்டியில் போட்டிருந்தா உனக்கு 7% கூட பணம் வந்திருக்குமாடா. பேங்க்காரன் என்ஜாய் பண்ணுறான், அவன் பணத்தை எடுத்து லோன் கொடுத்து அவன் சம்பாதிக்கிட்டான். ஆனால் உனக்கு ஒன்றுமே வரல. இயேசு கிறிஸ்து சொன்னார், காசுக்காரன் கையில் கொடுத்துருந்தா கூட தாளந்து பெருகி இருக்குமான்னு சொன்னாரா சொல்லலையா? ஒன்றை புதைச்சி போட்டவனுக்கு. ஏன்னா ஞானம் இல்லை. 3 மாதம் கடந்தாலும் அதை ஃபிக்ஸ் பண்ணால் 7% வந்துடுங்கிறது தெரியல. என்ஆர்ஐ தினார் வாங்கின ஒன்று தான் தெரியுது, இன்றைக்கி எவ்வளோ ரேட்டு ஏறிச்சு, நாளைக்கு எவ்வளோ லேட் ஏறிச்சின்னு தான் தெரியுதே தவிர அதை எப்படி உருவாக்கி எடுக்கணும், அந்த தாளந்துகளை எப்படி பெருக்கணுங்கிறது தெரியல. அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ், அப்டேட் யுவர் விஸ்டம். தென் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அப்டேட் வந்தாச்சு. முன்னாடி யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் இப்போ யூஸ் பண்ணலை. மெடிக்கல் ஃபீல்டில் டிஃப்ரென்ஸ் வந்துடுச்சு. நான் படிக்கும்போது நாங்கள் டெட்டாலில் ஒரு தெர்மாமீட்டர் போட்டு வச்சுருப்போம். அதை எடுத்து காட்டன் எடுத்து துடைச்சிட்டு வாயில் வச்சு தான் டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம். நான் படிக்கும்போது எனக்கு அதான் சொல்லி தந்தாங்க. எனக்கு அதான் எப்படி பாதரசம் போகுது, ஹவு த மெர்க்குரி மூவ் இந்த தெர்மாமீட்டர், அப்படி தான் படித்து தந்தாங்க. நான் இங்கே வந்து அதை காணோம். இங்கே எல்லாம் இப்போ ஒன்று எடுத்து ஒரு பிளாஸ்டிக்கில் குத்தி வாயில் வச்சா அது ஓடுற வரைக்கும் வச்சுருக்கணும். அது டொங்கின மியூசிக் போடும். அப்போ அங்கே என்ன வந்துடும்? டெம்பரேச்சர். எலக்ட்ரானிக் தெர்மாமீட்டர் கேம். கோவிட் வந்தது. இப்போ வாய்க்கிலையும் வைக்க வேண்டாம், பக்கத்தில் வந்து கிளிக் பண்ணால் போதும், ஒன் டெம்பரேச்சர் தெரிஞ்சிடும். இட்ஸ் கீப் அப்டேட்டிங். இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் டெட்டாலில் இருக்கிறதுல தான் பார்ப்பேன் அப்படின்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவான். அப்டேட் பண்ணுமா இல்லையா? அப்டேட் பண்ணுமா இல்லையா? லிசன். ஸோ ட்ரை டு அப்டேட். ஞானத்திலே வளர்ந்தார், பெருகுங்கள், விருத்தி அடைந்தார் இன் ஆல் த ஃபீல்டு. எல்லாம். அதனால தான் என்ன கேள்வி கேட்டாலும் சேபாவின் ராஜஸ்திரி என்ன கேட்டாலும் பதில் சொல்கிறான். என்ன கேட்டாலும் சாலமோன் பதில் சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பதில் இல்லாமல் இல்லை. எல்லாத்துக்கும் பதில் உண்டு, எல்லா பிரச்சனைக்கும் பதில் உண்டு. பல்வேறுபட்ட சோதனைகளும் பிசாசுகளினாலும் வியாதிகளினாலும் பாடுபட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர் எல்லோரையும் சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிக்க. அதனால தான் நாசரேத்தில் அவர் வளர்ந்த ஊரிலேயே அவருடைய ஞானத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23. நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். அவர் எங்கே வாசம் பண்ணினார்? நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார். He was living in Nazareth. அந்த நாசரேத்தில் உள்ளவங்க தான் சொன்னாங்க, இவன் தச்சனுடைய பிள்ளை அல்லவா, இவனுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? How he got this knowledge in his own town where he is grown. தச்சனுடைய பிள்ளையில வந்து ஏழையின் பிள்ளை அல்லவா. அன்னைக்கு ரோம் அரண்மனையிலையும் தேவாலயத்தில் இருந்த பரிசேயர்கள் சைசேயர்கள் மத்தியில் தான் ஞானம் இருந்துச்சு. ஞானம் என்ன செஞ்சது? இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இது வெளிப்பட்ட அந்த பேச்சை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள், இந்த ஞானம் இவருக்கு எங்கிருந்து வந்தது? அவர் சர்ப்ரைஸ்ட் இன் நாசரத். பின்பாக 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். How surprised? Will you surprise your town, your community? உங்கள் பேச்சில், உங்கள் ஞானத்தில், உங்கள் ஊரில், உங்கள் குடும்பத்தில் ஆச்சரியப்படுத்த முடியுமா? எப்படி பேசுகிறாங்க, எப்படி மாறிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இவன் தச்சனுடைய பிள்ளை அல்லவா, இஸ் அ சன் ஆஃப் த புவர் கார்பெண்டர். நல்ல கவனிங்க, ஞானம் உன் டிக்னிட்டியை மாற்றிடும், உங்களுக்குரிய கணத்தையே மாற்றிடும். தச்சனுடைய பிள்ளைங்கிறதை விட்டு ஞானவான் என்கிற இடத்திற்கு கொண்டு செல்லுகிறது. அது வரைக்கும் தச்சனுடைய பிள்ளை, அதுக்கு ஒரு பாருங்க போதகரே வந்துச்சா, எங்கேருந்து வந்துச்சு? அதனால தான் இயேசு கிறிஸ்து காலிங் யூ, ஜீசஸ் கால்ஸ் யூ டுடே
Come to that wisdom that your dignity will change. தலைமுறை தலைமுறையாய் பிடித்து கொண்டிருக்கின்ற தரித்திரங்கள் மாறும்படி இயேசு அழைக்கிறார். கம். அதே பெயர்ல இருக்காத தச்சனுடைய பிள்ளை, ஏழையின் பிள்ளை, தள்ளப்பட்டவர்கள், மிதிக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், come out of all those. அவைகளை விட்டு வெளியே வா. ஆச்சரியப்படத்தக்கதாக உன்னை அபிஷேகித்து நடத்துவதற்கு இயேசு போதுமானவராய் இருக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்தோண்ட நேரத்திலோ ஆரோதல் உனக்களிப்பார். எத்தோண்ட நேரத்திலோ ஆரோதல் உனக்களிப்பார். என்றோனது நீயும் இயேசுவை நோக்கினான் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். என்றோனது நீயும் இயேசுவை நோக்கினான் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். Nothing God for Solomon. In Christ, nothing will be God for you. Any challenges, any obstacles, எந்த சவாலும், எந்த தடை கற்களும், எத்தனை பாடுகளும் வந்தாலும், nothing will be difficult for you. எதுவும் உனக்கு அசாதாரணமாய் தோன்றாது. ஏனென்றால் சாலமோனிலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். கவனிங்க. That's why சாலமோன் சொன்னான், என்ன சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதிச்சிக்க. Go to the street, get the knowledge. ஸ்கூலுக்கு போயிருந்தேன், பிடிஎம் மீட்டிங், பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங். போயிட்டு வெளியில் வந்தேன். அங்கே கேலிகிராஃபின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கையெழுத்து, அலங்கார கையெழுத்தும்பாங்க. அந்த பிள்ளைங்க பெர்ஃபார்ம் பண்ண அந்த டிஸ்பிளேலாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் வாட்சிங் தட். அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அதை வச்சு இந்த பிள்ளைங்க ஓடி வந்து, அங்கிள் கேன் யூ பை சம்திங். ஏன்னா தே ஹவ் ட்ரைனிங் ஃபார் ஃபண்ட் ரைசிங், ஃபண்டு எப்படி ரைஸ் பண்ணுறங்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்க ஓடி வந்து கேட்குறாங்க. பிள்ளைங்கள் சோர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு சில வார்த்தைகளை சூஸ் பண்ணேன். இட் வாஸ் ட்ரெமெண்டஸ் வாட் தே ரோட், ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரிலிஜியன். எந்த பிள்ளை எழுதிச்சு எங்கிறது, பட் ஐ செலக்ட் ஜஸ்ட் என்கரேஜ் தம். அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக சில வார்த்தைகளை நான் சூஸ் பண்ணி, ஐ பே, இட்ஸ் நாட் ஒர்த் ஃபார் தட் மணி, பட் டு என்கரேஜ் த சில்ட்ரன்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நான் காசு கொடுத்து நான் வாங்கினேன். நல்ல கவனிங்க. 3 வார்த்தைகள் என்னை தொட்டது. நம்பர் 1, ஒரு பிள்ளை எழுதியிருந்தான், த சன் ஆல்வேஸ் ஷைன் ஆஃப்டர் த ரைன். The sun always shine after the rain. மழை பெஞ்சு முடித்த பிறகு தான் சூரியன் என்ன செய்யுமா, பிரகாசிக்குமா. மல்கியா 4:2 சொல்லுகிறது, நீதியின் சூரியன் உண்மையில் என்ன செய்வார், உதிப்பார். அப்பொழுது பலன் இல்லாதவன் தன்னை
பலமுள்ளவன் என்று சொல்லுவான். நீ ஆவியானவருக்குள்ள நினைஞ்ச பிறகுதான், ஆவியின் மலையில் நினைஞ்ச பிறகுதான் பிரகாசம் வெளியே வரும். பிரகாசம் என்ன வரும்? ஆவியில் நினையும் போது கொஞ்சம் கடினமான பாதையில் தான் கொண்டு போவார். இயேசுவானவர் வனாந்தரத்திற்கு ஆவியானவரால் நடத்தப்பட்டார். வனாந்தர அனுபவம் சாதாரண அனுபவம் கிடையாது. பிசாசு அங்கே தான் வந்து நின்றுச்சு. பிசாசினோட போராட்டமே அங்கே தான். அவர் நாமத்திற்கு பயந்திருக்கிற உன்மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். டச் மீ, கெட் த விஸ்டம் வேர் யூ கோ. நல்ல கவனிங்க. அதான் செகண்ட் ஒன். ரெண்டாவது ஒன், ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ். ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ். ஸ்கிரிப்சர் சொல்லுங்க பார்ப்போம், வசனம் சொல்லுங்க பார்ப்போம். தீஸ் பீப்புள் டோன்ட் நோ. இதை எழுதினவங்களுக்கு வசனம் என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் நமக்கு வசனத்தில் இருக்கு. யாக்கோபு 2:26, கிரியை இல்லாமல் உன் விசுவாசம் செத்தது. The faith without work is death. That's what this. உன் கிறிஸ்தவ வாழ்க்கை, உன் பிரசங்கம் அல்ல, உன் வாழ்க்கை பேசட்டும். உன் வாழ்க்கை பேசட்டும். Your action speaks louder than words. I will tell you, many Christians are speaking the word of God. வசனத்தை தான் பேசுகிறாங்களே தவிர வாழ்க்கை பேசவே மாட்டேங்கி. பிரதர் அவன்லாம் எதுக்கு பிரதர் பைபிளை தூக்குறான் சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? I will tell you, let your life speaks. Let your life speaks. மூணாவது, வெரி ஸ்மால் பட் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இந்த வசனங்களை பிரசங்கம் பண்ணுறதற்கு பல நாட்கள் ஆயத்தமாகிறேன். என் பிள்ளைங்க டியூஷன் முடித்து அவங்க வந்து, என் பையன் என் கூட இருந்தால் தான் படிப்பான். அவங்க அம்மா இருந்தால் அல்வா கொடுத்துட்டு போயிடுவான். அதனால் அவனுக்கும் முடிச்சுட்டு எந்தாவது சப்ஜெக்டில் வீக்காக இருந்தாங்கன்னா ஐ வில் சிட் வித் தம் ஃபார் சம் டைம் டு கெட் தம் ஸ்ட்ராங் இன் த வீக் பார்ட். சம்டைம் மேக்ஸில் வீக்காக இருப்பாங்க, சம்டைம் கிராமரில் வீக்காக இருப்பாங்க, சம்டைம் ஃப்ரெஞ்சில் வீக்காக இருப்பாங்க. ஃப்ரெஞ்சு எனக்கு தெரியாது, ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அடித்து சொல்லி கொடுத்துருவாங்க. இங்கே டியூஷன் போகாமல் மேனேஜ் பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு நாளைக்கு ஃப்ரெஞ்சு எக்ஸாம், அதனால தான் 2 வரல. எதுக்கு வரலன்னு கேட்குறேன். 2 நாளைக்கு ஃப்ரெஞ்சு எக்ஸாம், கொஞ்சம் படிக்கணுங்கிறதுனால அவங்க அம்மா கையில் பொறுப்பை கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கு பிறகு தான் ஐ வில் சிட் ஃபார் மை மெடிடேஷன். கிட்டத்தட்ட 9 மணிக்கு மேலே தான் என்னுடைய வேத வாசிப்புக்கு நான் என்ன செய்ய முடியும், உட்கார முடியும். அப்போ தான் நான் உட்காருவேன். உட்காந்துட்டு அது ஆண்டவர் நடத்துகிறபடி ஐ நெவர் கெட் லேசினஸ் டு ரைட் வாட் எவர் த காட் சேஸ். ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் என்ன ஆவியானவர் தரும்போது என்ன செஞ்சிடக்கூடாது, அதை நிறுத்திடக்கூடாது. லெட் இட் ஃப்ளோ. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுங்கிற மாதிரி லெட் இட் ஃப்ளோ, லெட் இட் ஃப்ளோ. ஃப்ளோ பண்ண விட்டுருவேன். உட்காந்து ஐ வில் ரைட். அதுக்கு ஸ்கிரிப்சர் பார்ப்பேன், அதுக்கு வசனம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்பேன். பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டோட கம்பேர் பண்ணுவேன். நைட்டு கொஞ்சம் அடுத்த நாள் 12 வந்தேன்னா ஐ வில் பி ஃபெட் அப். ஆனால் இன்னும் எழுதணும்னு போல் இருக்கும், இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், போதும் ஆண்டவரே, காலையில் மறுபடியும் 5 மணிக்கு எழும்பி என்ன செய்யணும், டியூட்டிக்கு ரெடி ஆகணும்னு சொல்லுவேன். அந்த சோர்வோட நான் இருக்கிறதுனால, எப்போவுமே இருக்கிறதுனால ஜஸ்ட் சில நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இதில் நான் நிறுத்திட்டேன், உமக்கு விருப்பமா இல்லையா? விருப்பம் இல்லைன்னா என்னை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கண்ணே. இந்த ஃபோக்கஸில் நான் இருந்ததுனால ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ ஆல் தோஸ் வேர்ட்ஸ். இந்த பிள்ளைங்க எழுதியிருந்த வார்த்தைகள்லாம் நோக்கி பார்த்தேன். இன்னும் ஒன் ஸ்மால் வேர்ட், ஜஸ்ட் ஒன் மோர் சாப்டர். இட் என்கரேஜ்ட் மீ லைக் லாட். ஒன் மோர் சாப்டர், just one more chapter, read it today. I am keeping this in my Bible. Just one more chapter. When I am tired, this word is encouraging me. Just one more chapter. I will tell you, find out the wisdom. ஞானத்தை பெருக்கிக்கொள். இயேசு அதிகமாய் பெருகினார். Then I told my daughter, prepare such a word. நல்ல கவனிங்க. டசன்ட் மேட்டர்
சாலமோன் சொன்னான், ஞானம் வீதிகளில் நின்று கூப்பிடுகிறதுன்ட்டு. ஞானம் எங்கே நின்று கூப்பிடுது? வீதிகளில் நின்று கூப்பிடுது அப்படின்னு உலகத்திலே ஞானம் படித்தவன் சொன்னான். வேறெவர் யூ கோ, கெட் இட். ஐ கோ டு ஏர்போர்ட், ஐ வில் கெட் சம் knowledge and I will come. Go to the picture there, they will show. குவைத் கவர்மெண்ட் எத்தனை நாட்டுக்கு சேரிட்டி ஃபண்டு கொடுத்துருக்காங்கன்னு எழுதியிருக்கோம். சொமாலியா, ஸ்ரீலங்கா என்ன ஃபண்டு பண்ணுறாங்க, ஆல் தோஸ் திங், கெட் இட். இட்ஸ் கால் விஸ்டம். பிரதர் கேஎஃப்சிக்கு போயிட்டு வந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் உண்டு. கத்த நல்லவர், கேஎஃப்சிக்கு போங்க வேண்டாம்னு சொல்லலை, பட் ஆல்வேஸ் கெட் த விஸ்டம். இப்போ சாலமோனுக்கும் ஞானம் இருந்து, இயேசு கிறிஸ்துவுக்கும் ஞானம் இருந்துச்சு. Solomon also filled in wisdom, Jesus Christ also filled in wisdom. What is the difference? What is the difference? ரெண்டு பேருமே தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டாங்க, பட் த வே இஸ் டிஃப்ரெண்ட். சாலமோனுக்கு அது ஈவாக கொடுக்கப்பட்டது, இட் வாஸ் அ கிஃப்ட். இயேசு கிறிஸ்துவோ ஞானமுள்ள பிள்ளையாக பிறந்தார். அதனால் the wisdom of Solomon focused richness, ஐஸ்வர்யத்தை நோக்கி இருந்தது, சுகத்தை நோக்கி இருந்தது, அவனுடைய அரண்மனையை நிர்வாகம் பண்ணுவதில் இருந்தது, நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணுவதற்கு உண்டான ஞானமாக இருந்தது. ஆனால் வாழ்க்கையை நடத்துவதற்கான ஞானமோ சத்தியமோ இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ஞானமோ இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத், ஆவிக்குரிய சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இது ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். இயேசு கிறிஸ்துவின் ஞானம் ஆவிக்குரிய ஞானம். சாலமோனின் ஞானம் உலக ஞானமாக மாற்றப்பட்டது. ஆண்டவரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டான். ஆனால் அது உலக ஞானத்திற்கு மாத்திரம் பயன்படுத்தப்பட்டதே தவிர உள்ளார்ந்த மனிதனுக்கும் வாழ்க்கைக்கும் சத்தியத்திற்கும் அது பயன்படுத்தப்படவில்லை. அது அவனை ரட்சிப்பிலிருந்து தள்ளியது. இயேசுவின் ஞானமோ உன்னை ரட்சிப்புக்குள் பூரணப்படுத்துகிறது. சாலமோனின் ராஜ்யம் கொஞ்ச காலம், இயேசு கிறிஸ்துவோ முடிவில்லா ராஜ்யம் அருள வருகிறார். கொஞ்ச காலம் கீழ்ப்படுகிறது சாலமோனின் ஞானம். ஆனால் கடைசி காலம் வரைய கீழ்ப்படுகிறது இயேசுவின் ஞானம். அப்படிதானே? எது வரைக்கும்? மரணம் வரைக்கும். பிலிப்பியர் 2:5 மறந்துடக்கூடாது. 2:8 பிலிப்பியர் 2:8 Philippians chapter 2 verse 8 Philippians chapter 2 verse 8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம். எது வரைக்கும்? மரண பரியந்தம். சாலமோன் எது வரைக்கும்? அடுத்த கல்யாணம் பண்ணுற வரைக்கும். இயேசு கிறிஸ்து எது வரைக்கும்? டில் த டெத். எது வரைக்கும் ஞானம் வேணும்? நல்ல கவனிங்க. சாலமோனுக்கு சேபாவின் ராஜஸ்திரி கூட தான் ஐக்கியம். சாலமோனுக்கு அதுதானே. இயேசு கிறிஸ்துவுக்கு லுக் 9:58 லுக் சாப்டர் 9 58. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். What is that? Solomon identifying himself with the queen and kings, but Jesus identifying himself with the poor and தள்ளப்பட்டவர்கள் கூட, எளிமையானவர்கள் கூட, வீடு இல்லாதவன் கூட, தச்சனுடைய பிள்ளையாக கூட, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவர். Jesus go with the lonely people. அப்படிதானே? நிறைய ஐஸ்வர்யவான்கள் காணிக்க போட்டாங்க. எதை பார்த்தாரு? யாரை பாராட்டினாரு? நல்ல கவனிங்க. சாலமோனுக்கு சேவாவின் ராஜஸ்திரி 5000 கிலோ தங்கத்தை கொண்டு வந்தா. அதான் பெருசு. இயேசு கிறிஸ்துக்கு எது பெருசு? நல்ல கவனிங்க. வாசிக்கலாம். எங்கே இருக்கு? மார்க் 9:43. அவர்
கண்ணேறிட்டு பார்த்தபோது அவள் கண்ணேறிட்டு பார்த்த பொழுது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டிகளை காணிக்கை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு, அந்த ஏழை விதவை 2 காசு போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு இந்த சொல்லுகிறேன். ஏழை விதவை மற்ற எல்லாரையும் விட அதிகமாய் போட்டாள். Jesus identified himself always with the poor people. Always தள்ளப்பட்டவர்களுக்கு கூட, அடிபட்டவர்களோடு கூட, திக்கற்ற பிள்ளைகளோடு கூட. That is the wisdom of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஞானம் தன்னை ஏழ்மையானவர்களோடு கூட அடையாளப்படுத்துகிறது. That's the difference. சாலமோனின் ஞானம் குறைவுள்ளது, இயேசு கிறிஸ்துவின் ஞானமோ குறைவற்றது. இட்ஸ் பெர்ஃபெக்ட். முற்றுமுடிய குறைவற்ற கீழ்ப்படிதல், பெர்ஃபெக்ட் ரைட்டஸ்னஸ், முழுமையான நீதி. பாதி நீதி இல்லாமல் இல்லை. சாலமோனுடைய ஞானம் அவனை ரட்சிப்பில் நிறுத்த முடியல. இயேசு கிறிஸ்துவின் ஞானமோ கடைசியில் சிலுவையில் அறையும் போது கூட, சிலுவையில் அவரை கொண்டு போய் அங்கே அறையும்போது போர்ச்சேவர்கள் சொல்லுகிறார்கள். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 நேராக திருப்பிக் கொள்வோம். கடைசியில் சிலுவை பாடுகளில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்த பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட பொழுது நடந்த காரியம். 27ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கொண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். Even at the death point he is proving this is son of God. Really he is the son of God. யார் சொல்றா? இதுவரைக்கும் தேவகுமாரன் என்று சந்தேகித்தவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிதானே? எதுக்கு சிலுவை கொண்டு போனாங்க? இவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி கொண்டாருங்கிறதுக்கு தானே சிலுவைக்கு போனாங்க. சொன்ன குற்றத்தில் ஒரு குற்றம் அதானே. பட் ஈவன் அட் த டெத் பாயிண்ட் ஜீசஸ் ஹஸ் ப்ரூவன் he is the son of God. அங்கே பிலிப்பியர்ல அவர் சொன்னார், மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படிந்தவராக்கினார். இங்கே போர்ச்சேவர்கள் சொல்லுகிறார்கள், சிலுவையில் அறைந்தவர்கள் சொல்லுகிறார்கள், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். That is the wisdom of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஞானம் உன்னை சாகும் வரைக்கும் கொண்டு செல்லுகிறது. நல்ல கவனிங்க. That's why we need Jesus. People talk about Solomon wisdom but never compare with Jesus. That is partiality. அதில் முழுமை இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ஞானம் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். ஆனால் சாலமோனை பற்றி சொல்லும் பொழுது, அவன் வயதான பொழுதோ அவன் இருதயம் தேவனை விட்டு நீங்கி, அப்படிதான் எழுதுது. அவன் பொல்லாதவைகளை செய்தான், தேவனுடைய பார்வைக்கு பொல்லானதை செய்தான். லூக்கா 23, Luke chapter 23 verse 4. பிலாத்து என்ன சொன்னார்? Luke chapter 23 verse 4. Move your Bible, kids. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியரையும் ஜனங்களையும் நோக்கி இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். I find no fault in this man. Underline that word, children. I find no fault in this man at the death point. That is the wisdom of Jesus Christ. சாலமோனை எத்தனை பேர் சேர்ந்து குற்றம் சாட்டினாங்க? அப்படிதானே? அதனால தான் இயேசு சொன்னார், சேபாவின் ராஜஸ்திரி எழுந்து நின்று குற்றம் சாட்டுவா. சாலமோனுக்கு பெரிய ஞானம் இருந்தது, அவன் அஸ்தரோத்து பின்னாடி போயிட்டான். சாலமோனுக்கு பெரிய ஞானம் இருந்தது, அவன் எகிப்தின் பார்வோனின் குமாரத்திக்கு பின்னாடி போயிட்டான். ஆனால் உங்களுக்கு அதை விட பெரியவர் வந்து உங்களுக்கு சத்தியத்தை சொன்னார், நீங்களும் பின்வாங்கி விட்டீர்களோ? ஒரு குற்றத்தையும் காணவில்லை. The complete perfectness is. அப்படியே போனீங்கன்னா, அப்படியே இதே நோக்கத்தோட வேதத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானத்தை பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த ஞானம்
பிரயாணம் செய்கிறது. முடிவில்லா ராஜ்யம் அருளும் வரைக்கும் சாலமோனின் ராஜ்யம் 2ஆக கிழிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் கிழிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் மறுபடியும் கட்டப்படும். அப்படிதானே? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இந்த வசனங்கள்லாம். வெளிப்படுத்தலில் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ராஜ்யம் ஒப்படைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் யார்கிட்ட வந்துட்டு? ட்ரம்போட ராஜ்யம் யார்கிட்ட வரும்? ட்ரம்போட ராஜ்யம் யார்கிட்ட வரும்? இந்த ஊர் ராஜ்யம் யார்கிட்ட வரும்? உலகத்தின் ராஜ்யங்கள் யார்கிட்ட வரும்? நீ எந்த ராஜ்யத்தில் இன்னைக்கு இருக்கிற? ஆர் யூ இன் த ரைட் கிங்டம்? ஆர் யூ இன் த ரைட் கிங்டம்? த கிங்டம் இஸ் கோயிங் டு பி அவர் கிங்டம். அவரோடு கூட யுக யுகமாய் அரசாளுவோம். That's why we need Jesus, the knowledge of Jesus Christ. That leads you to the eternal life. That leads you to the eternal kingdom. முடிவில்லா ராஜ்யம் வரல, மறுபடியும் வருவா. அது கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின. நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமதில். ஆனந்தமே 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 பேரானந்தமே ஆனந்தமே 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 பேரானந்தமே. பூமி அனைத்தைக்க வானோர் ஆர்ப்பரிக்க. பூமி அதிசயிக்க தூதர் துணியுடனே மேகமேறி வருவார். தூதர் துணியுடனே மேகமேறி வருவார். அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம். இப்போ இந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு சொல்லாமல் முடித்தேன்னா இட்ஸ் இன்கம்ப்ளீட் மெசேஜ். அதை மட்டும் 3 வசனத்தில் காமிச்சிடுறேன். சாலமோனின் ஞானம் அவனோடு கூட முற்று பெற்று விட்டது. இட் வாஸ் லிமிட்டட் வித் சாலமோன். அதுக்கு பிறகு ரெகோபயாம் இடத்துலையோ எரோபயாம் இடத்துல என்ன செய்யலை? கொடுக்கப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஞானமோ. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். தான் செய்கிற கிரியைகளை. This is Jesus. It's not only me. I give it to the person who is following me. Even greater than that. That is Jesus Christ. No jealous with Jesus. இயேசு பாலஸ்தீனத்தை மட்டும் சுற்றி தான் சுவிசேஷம் சொன்னார். அவருடைய சீசர்கள் எல்லைகளை தாண்டி சென்று சுவிசேஷத்தை கொண்டு சென்றார்கள். அதான் சொல்ல வராரு, என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை என்ன செய்வார்கள்? செய்வார்கள். So the wisdom of Jesus Christ is transferable. என்னை விசுவாசிக்கிறவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யும்? புறப்பட்டு ஓடும். அது பேதுருவினிடத்தில் காணப்பட்டது. அதனால தான் தலைகீழாக அடிக்கப்பட்டான். யோவானிடத்தில் காணப்பட்டது. பத்முத்தீவில் அடிமையாக கொண்டு செல்லப்பட்டாலும் ஆவிக்குள்ளாகி முடிவில்லா ராஜ்யத்தை அவனால் தீர்க்க தரிசனமாய் சொல்ல முடியும்.
முடிவில்லா ராஜ்யத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்ல முடியும். ஸோ இட்ஸ் transferable to the church. சபைக்கு அந்த ஞானத்தை தேவன் தந்திருக்கிறார். அவருடைய ஆனந்த ஞானமானது விளங்கும்படியாக சபையை இன்றைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த ஞானம் சபையில் விளங்க வேண்டும். அதனால தான் the fear of the Lord சொல்லுங்க, எங்கே தொடங்குது இந்த ஞானம்? எங்கே தொடங்குது? வொர்ஷிப்லேயே சொன்னாங்களே, the fear of the Lord, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். Keep yourself holy. There is the beginning point. But still you are lacking in some areas. சில இடத்துல இன்னும் ஞானம் கம்மியாக இருக்குது. யாக்கோபு 1:5 வேகமாக வாசிக்கலாம். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய, get ready in English, ஒருவர் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். Everybody, any age, from the kids all the way to the elders, if you lack in the wisdom, ask him. He shall give you without any partiality. பாரபட்சம் இல்லாமல் ஞானத்தை கொடுக்கின்ற தேவன் உங்களுக்கு உண்டு. English, let's go. If any of you lacks wisdom, let him ask of God, who gives to all men liberally, and without any reproach, and it will be given to him. நல்ல கவனிங்க. யாராட்டும் நம்மகிட்ட வந்து கேட்டான்னா நம்ம சொல்லுவான், இது கூட உனக்கு தெரியாதாம்பா. அவர் அப்படி கூட சொல்ல மாட்டாராம். அதனால தான் வித்தவுட் ரிப்ரோச்னு எழுதியிருக்கு. கடிந்து கொள்ளாமல் ஞானத்தை தருகிற ஆண்டவர், கடிந்து கொள்ளாமல் ஞானத்தை. ஸோ 1 எப்படி கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். 2 கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அடுத்து எபேசியர் 1:17. எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரள வேண்டும் என்றும். என்ன ஆவி? ஞானத்தை அருளுகின்ற ஆவியை இயேசு கிறிஸ்து ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு தருகிறார். ஸோ நம்பர் 1 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். 2 கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். 3 ஞானத்தின் ஆவியானவரை உங்களுக்குள் தந்து. This is the way it get transfer from 1 to 1. ஞானத்தின் ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் இயேசுவை போல ஞானவான்களாய் மாறி எல்லாரையும் தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ்.